ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முறுமுறுப்பான காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கிட்டா தான் எண்ணெய்லாம் குடிக்காது, நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு வரும். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, ஆப்ப சோடா போட்டால் நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம காரா பூந்தி பொரிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டால் காரா பூந்தி எண்ணெய் ரொம்ப இழுத்துரும். இந்த மாதிரி பூந்தி போடுறதுக்கு கரண்டி எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் ஜல்லி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து தோசை தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம காரா பூந்தியே விடணும். கொஞ்சம் கொஞ்சமாகவே போடலாம். நல்லா திருப்பி விட்டு நம்ம பண்ணலாம், பொரிக்கலாம். நல்லா பொரியணும், கலர் மாறணுன்னு தான் எடுக்கணும். அவ்வளோதான், நம்ம காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பச்சை வேர்க்கலை எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறணுன்னு எடுத்துடணும். இது சீக்கிரமாக கலர் மாறிடும். இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அதே எண்ணெயில் கருவேப்பிலையும் பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு வாசனைக்காக போடுறோம். கருவேப்பிலை நல்லா கையை வச்சு அமுக்குனா நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குக்கிங் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.